Hi friends, அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Banggood மூலமாக எப்படி ஃப்ரீயா பொருட்கள் பெற்றுக்கொள்றது அப்படிங்கிறது தான். சோ ஸ்ரீலங்காக்கு பாத்தீங்கன்னா eBay, AliExpressல எப்படி பொருட்கள் கொண்டு வரமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா Banggood மூலமாகவும் ஸ்ரீலங்காக்கு பொருட்கள் வந்து கொண்டு வரலாம். இது பாத்தீங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் சைட் ஒன்னு தான், அதுவும் ஃபாரின்ல இருக்க சைட். சோ இதுல நம்ம பொருட்கள் கொண்டு வரும்போது இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இதுக்கு ஷிப்பிங்க்கு வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ணனும். இதே AliExpress, eBayல பாத்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங்லயே ஸ்ரீலங்காக்கு வந்து பொருட்கள் கொண்டு வரலாம். பட் அதுல இல்லாத பொருட்கள் கூட Banggood மூலமாக உங்களுக்கு ஸ்ரீலங்காக்கு கொண்டு வரதுக்கான சான்சஸ் வந்து கிடைக்கும். and நான் ஏற்கனவே Banggood பத்தி 2 வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோஸ் பார்க்கலனா இந்த மாதிரி சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்க்கலாம். சோ அந்த வீடியோஸ்ல லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்து வச்சிருக்கேன். கட்டாயம் அதை செக் பண்ணி பாருங்க. சோ அதுல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணனும், எப்படி பொருட்கள் வாங்கணும் அப்படிங்கற சகல விதமான விஷயங்களை நான் அதுல சொல்லி இருப்பேன். சோ இந்த அக்கவுண்ட்டை நீங்க சரியா கிரியேட் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு ஃப்ரீயா பொருட்களையும் பெற்றுக்கொள்ளலாம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நம்ம AliExpressல இருந்து ₹1 எப்படி பொருட்கள் கொண்டு வரது அப்படிங்கற ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். AliExpressல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ₹1 பே பண்ணனும். பட் Banggoodல பாத்தீங்கன்னா நீங்க வந்து ₹1 கூட பே பண்ண தேவையில்ல, ஃப்ரீயா பொருட்கள் கொண்டு வரலாம். சோ நான் சொன்னதுக்காக நீங்க அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு ஃப்ரீயா பொருட்கள் கிடைச்சிரும் அப்படினு சொல்லல. பட் நீங்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். பொருட்களுக்கு அடிக்கடி நீங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ளை பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு வந்து பொருட்கள் கொண்டு வரலாம். சோ இதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்களை ஸ்ரீலங்கால இருந்து தெரிஞ்சுக்கறோம்னா இந்த யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. Facebook, Instagramல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. Banggood மூலமாக உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பொருட்கள் பெற்றுக்கொள்ற ஆப்ஷன் அவைலபிளா இருந்துச்சுனா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா பொருட்கள் வந்து கட்டாயம் பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ணி சைன் இன் பண்ணி எல்லாம் இருக்கணும். and அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு வந்து பொருட்கள் கிடைக்கும் அப்படினு நான் சொல்லல. நீங்க வந்து அடிக்கடி அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். சோ இப்படி அப்ளை பண்ணா நமக்கு பொருட்கள் ஃப்ரீயா கொடுப்பாங்களா அப்படினு கேட்டினா ஆமா, ஃப்ரீயா தான் கொடுப்பாங்க. இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படினு பாத்தீங்கன்னா அந்த பொருட்களுக்கான ரிவ்யூ வந்து எழுதணும். அதாவது ரிவ்யூ எழுதணும் அப்படினோன பெரிய கட்டுரை எல்லாம் எழுத தேவையில்லை. அந்த பொருட்கள் வந்து நல்லா வேலை செஞ்சுச்சா, அதுல என்னென்ன விஷயங்கள் கொடுத்திருக்காங்க, அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையாங்கறத வந்து எழுதணும். சோ இன் கேஸ் வந்து நீங்க ரிவ்யூ எழுதாம விட்டுட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான வினிங் ரேட்டை வந்து குறைச்சிருவாங்க. சோ இந்த அளவு விஷயங்கள் தான் நடக்கும். சோ கட்டாயம் ஒரு தடவை அப்ளை பண்ணி நீங்க வந்து வின் பண்ணலனா அதோட உங்களுக்கு வந்து சான்ஸ் இல்லாமல் போயிராது. அடிக்கடி உங்களுக்கு வந்து இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சில பொருட்கள்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 2-3 பொருட்களை வந்து ஃப்ரீயா கொடுப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பொருட்களை செலக்ட் பண்ணி அந்த பொருட்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து நம்ம அப்ளிகேஷனுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இந்த விஷயங்களை வந்து பண்ணணும் அப்படின்னு. உண்மைக்குமே Banggood மூலமாக பொருட்களை கொண்டு வரலாமா இல்லையான்னு. ஃபர்ஸ்டாவே பாத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிருங்க. அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இது பாத்தீங்கன்னா ஆப் ஸ்டோர், பிளே ஸ்டோர் ரெண்டுலயுமே உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணலாம். சோ Banggood அப்ளிகேஷனை வந்து நம்ம ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இன்டர்ஃபேஸ் தான் ஷோ பண்ணிருப்பாங்க. நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எல்லாம் பண்ணி முடிச்சோன்னு பாத்தீங்கன்னா கீழே வந்து அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று கொடுத்திருப்பாங்க. அந்த அக்கவுண்ட்டை கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னும் சில விஷயங்கள் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல கீழே பாத்தீங்கன்னா ஃபன் வே டு சேவ் அப்படின்னு நமக்கு ஒரு விஷயம் வந்து கொடுத்திருப்பாங்க. அதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா ஃப்ரீ ட்ரையல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று அவைலபிளா இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா ரைட் ரிவ்யூஸ் அண்ட் கெட் ஃப்ரீ ட்ரையல்ஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்திருப்பாங்க. இதுதான் நான் சொன்ன விஷயம். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயா வந்து பொருட்களை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத கீழே வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டா வந்து நீங்க வந்து இந்த பெற்றுக்கொள்ற பொருட்களுக்கு வந்து ரிவ்யூ வந்து நல்லாவே எழுதணும் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்திருக்காங்க. It's take 3 days to select the winners. அதாவது 3 நாள் போகும். அதாவது வினர்ஸை வந்து செலக்ட் பண்றதுக்கு. அதுக்கு பிறகு அதுக்கான ரிவ்யூஸ் அண்ட் ஆன்சர்ஸ் வந்து நீங்க எழுதணும். சோ இதுதான் இந்த பொருட்களை வந்து நீங்க ஃப்ரீயா பெற்றுக்கொள்றதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ ரூல்ஸ் அப்படின்னு இதுல சில விஷயங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சகல விதமான விஷயங்களையும் சொல்லி இருப்பாங்க. இந்த பொருட்களை ஃப்ரீயா அப்ளை பண்றது எப்படி, என்னென்ன விஷயங்கள் இதுல கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சோ அதுக்கு பிறகு கீழே பாத்தீங்கன்னா வினர்ஸ் எப்ப அனௌன்ஸ் பண்ணுவாங்க, சோ எப்படி நமக்கு ஃப்ரீயா பொருட்கள் வந்து கிடைக்கும், ஷிப்பிங் அண்ட் டெலிவரி இதுவும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஷிப்பிங்க்கும் எந்த ஒரு பேமெண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. எல்லாமே அவங்க வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. நம்மளுடைய ஷிப்பிங் அட்ரஸை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்க வந்து நமக்கு கட்டாயம் பொருட்களை வந்து சென்ட் பண்ணுவாங்க. சோ அதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு கீழே வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க இந்த பொருட்களை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 போட்டோஸ் வந்து ஆட் பண்ணணும். அந்த போட்டோ வந்து அந்த பொருட்களோட போட்டோஸ் வந்து 3 ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் 500 வேர்ட்ஸ் கொண்ட ஒரு ரிவ்யூ வந்து எழுதணும். ஆன்சர் 3 questions அதர் கஸ்டமர்ஸ். அதாவது இந்த பொருளை பத்தி கஸ்டமர்ஸ் கேட்கிற क्वेश्चंसக்கு வந்து நீங்க வந்து ஆன்சர் வந்து பண்ணணும். சோ இந்த மாதிரி விஷயங்களை தான் இந்த பொருட்களை நீங்க ஃப்ரீயா பெற்றுக்கொண்டோன பண்ண வேண்டிய விஷயங்கள். சோ இதுல பாத்தீங்கன்னா சகல விதமான விஷயங்களும் நமக்கு ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல இருக்க பொருட்களுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பொருட்கள் வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான பொருட்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கேமிங் கேசிங் வந்து கொடுத்திருக்காங்க. சோ நான் அதுக்கு வந்து அப்ளை பண்றேன். கீழே பாத்தீங்கன்னா அப்ளை ஃப்ரீ அப்படின்னு நமக்கு கொடுத்திருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எத்தனை அப்ளிகேஷன்ஸ், அதாவது எத்தனை பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 530 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க, இந்த 530ல் ஒருத்தருக்கு தான் கொடுப்பாங்க. பட் அலி எக்ஸ்பிரஸோட பார்க்கும்போது இதில் வந்து ரொம்பவுமே குறைவான யூசர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அலி எக்ஸ்பிரஸில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளுக்கு 10,000 20,000 பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. பட் இதில் வந்து ரொம்பவுமே குறைவாக தான் இருக்குது. ஸோ அப்ளை ஃப்ரீ அப்படிங்கிறத வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அப்ளை சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நம்மளுக்கு ஷோ பண்ணுறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மை ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண பொருட்கள் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் வாட்ச் இருந்துச்சு, அதுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,822 பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் 3 பேருக்கு வந்து இதில் வந்து கிஃப்டாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம், இது வந்து கிஃப்டாக கிடைச்சுன்னா கட்டாயம் நான் அதை சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ண 3 பொருட்கள் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதில் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஏதாச்சும் வின் பண்ணால் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். அதுக்கப்புறம் ஃபெயில்டு அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இதில் அப்ளை பண்ணி எனக்கு வந்து கிடைக்கலன்னா அதெல்லாம் இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இந்த அளவு விஷயங்கள் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் சக்ஸஸ் ரேட் அப்படின்னு ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய சக்ஸஸ் ரேட், அதாவது வினிங் ரேட்டை வந்து அதிகரிக்கணும்னா கீழே கொடுத்துருக்க விஷயங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ரிவ்யூ ஆர்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஆர்டர்ஸ்க்கு போய் ரிவ்யூ பண்ணலாம். ஆன்சர் கொஸ்டின்ஸ், ஷேர் ஃப்ரீ ட்ரையல் ஐட்டம், அதுக்கு பிறகு ப்ரௌஸ் ஐட்டம் ஃபார் 5 செகண்ட்ஸ். இந்த மாதிரி விஷயங்களை பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஏர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வினிங் ரேட் சம்டைம்ஸ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு பேங்குட் மூலமாக பண்ணலாம். இந்த அளவு விஷயங்களை தான் நீங்கள் வந்து பேங்குட்ல ஃப்ரீயாக பொருட்களை பெற்றுக்கொள்றதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். இதில் ஷிப்பிங்க்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சார்ஜஸ் வந்து அட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஷிப்பிங் அட்ரஸை வந்து சரியாக கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க வந்து பொருட்களை வந்து நம்மளுக்கு ஷிப் பண்ணிடுவாங்க. நீங்கள் இந்த போட்டியில் வந்து வின் பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு இமெயில் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வரும். அது மட்டும் இல்லை அப்ளிகேஷன்லேயும் நம்மளுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 விஷயங்களும் நம்மளுக்கு வந்து கட்டாயம் கிடைச்சுன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக பொருட்கள் வின் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த பொருட்கள் பேங்குட்லேருந்து ஸ்ரீலங்காவில் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 7லேருந்து 10 நாட்கள் மாதிரி போகும். பட் ரொம்பவுமே குயிக்காக வந்து கிடைச்சிரும். ஸோ இந்த அளவு விஷயங்கள் தான் நீங்கள் பேங்குட்ல ஃப்ரீயாக பொருட்கள் பெற்றுக்கொள்றதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ கீழே லிங்கை கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி இந்த பொருட்களுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ வந்து இந்த அளவு விஷயங்கள் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி.